ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையானது நம்முடைய திருச்சபையிலே சிறுவர் ஞாயிறாக நாம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே முதலாவதாக நம்முடைய திருச்சபையின் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள் முடிந்தாலும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை போதகர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக பெரியவர்கள் பெற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், சிறுவர்கள் ஏதாவது தவறு செய்தாலும் அதை நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பிள்ளைகள் வளர்ந்து வர பிள்ளைகள் சில தவறுகள் மூலமாக தான் படிப்பதிலேயும் மற்ற காரியங்களிலேயும் பிள்ளைகள் முன் வர முடியும். ஆகவே நீங்கள் அதை மனதிலே கொண்டு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும், குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் சிறுவர்களையும் ஆண்டவர் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஆராதனை முற்றிலும் நம்முடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை துறை குறிப்பாக சிறுவர்கள் மூலமாக நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக மீதியான நேரத்தை பிள்ளைகளுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். பிள்ளைகள் அதை பொறுப்பெடுத்து இந்த ஆராதனை முற்றிலும் நம்மிடத்திலே நடத்துவார்கள். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள எஸ்பா, நீங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் சண்டேவை ஆசீர்வதிச்சுக்கொள்ளுங்க எஸ்பா. பேரண்ட்ஸ்லாம் சில்ட்ரன்ஸை நல்லா பார்த்துக்கணும் எஸ்பா, அதுக்காக உதவி செஞ்சீங்க எஸ்பா. எல்லோரும் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கா, அதுக்காக உதவி செஞ்சீங்க எஸ்பா. ஆசீர்வதிக்கப்படணும் எஸ்பா. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க எஸ்பா. நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. நாங்கள் படிக்க போகிற பாடம், கற்றுக்கொள்கிற பாட்டெலாம் நீங்கள் உதவி செய்யுங்க எஸ்பா. நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் எங்கள் ஜெப கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாக பாடலின் 419 இயேசு எந்தன் நேசரே பாடலை பாடுவோம். Yes,
என் நேசர், இயேசு என் நேசர், மெய் வேதவாக்கிதே. எந்தன் மீட்பர் இயேசுவே, தாங்குவார் என் அருகே. நேசநாயன் மரித்தார், மோட்சம் சேர்ப்பார் அன்பினார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், மெய் வேதவாக்கிதே. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாம் சந்ததியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்டு மேன்மையான உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே வாருங்கள், நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவும். சபையார் எல்லாரும் முழங்காலில் நின்று சொல்ல வேண்டிய பொதுவான பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். முதலாம் வேத பகுதியாகிய ஆதியாகமம் 37 அதிகாரம் 21 முதல் 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 37 அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 முடிய. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது,
நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறீர். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகள் மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறது, அவ்வளவு பயப்படுகிறது மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமது பிள்ளை பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையே அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்களின் மேலே உள்ளது. கர்த்தர் வானிலெங்குள் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜர்க்கும் சர்வத்தையும் ஆளுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரமாணமாய் செய்த அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிறார். அவருடைய சர்வசான சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த சதா காலங்களிலும்
மகிமை உண்டாகுவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவளிடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களே ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்துதலின் கரம் பிள்ளைகளுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, ஆளுகிற தலைவர்களுக்கு தேவநீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, சமாதானம் குறைவினால் காணப்படுகிற பகுதிகளிலே தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய சமாதான உடன்படிக்கையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்க தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, குறிப்பாக இந்த பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பகுதியிலே இந்த ஆலயத்தையும் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர், அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிகிற கர்த்தர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்விலே பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை எல்லாம் தேவநீர் கேட்டு ஆண்டவரே பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஒரு சேமத்தை தந்து வழி நடத்தும்படி ஆகிய மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, குறிப்பாக 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன பகுதியிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செயல்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்தும்படி ஆகிய மன்றாடுகிறோம். எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். அப்பா, ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற அனைத்து பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆகிய மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஊழியத்திலே காணப்படட்டும். இப்போதும் ஆண்டவரே திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே ஓய்வு நாள் பாடசாலை துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல ஞானத்தை தந்து புத்தி கூர்மையை தந்து ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக திருச்சபை ஆண்டவரே வருங்கால தூண்களாய் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். பிள்ளைகளை தேவனீர் தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நிறைவாய் பிள்ளை வாழ்க்கையிலே தேவனீர் தந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே பிள்ளையுடைய படிப்புகள் மேற்படிப்புகள் அனைத்திலும் தேவனுடைய கிருபை ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஞானம் அனைத்தையும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆகிய மன்றாடுகிறோம். காரணமாய் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனீர் கூட இருங்க சுவாமி. தூர தேசத்திற்கு சென்று படிக்கும்படியாய் பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருந்து துரிதமாய் அதற்கான காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் தேவனீர் வாய்க்க செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையில் உள்ள சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே பிள்ளைகளை தொடர்ந்து தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா,
ஆண்டவரே திருச்சபையின் அனைத்து வாலிப துறைக்காய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் வாலிபர்களின் மேல் இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக இந்த மாதம் இறுதியிலே ஆண்டவரே வாலிபர்கள் ஞாயிறை அனுசரிக்க இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பண்டிகை நாட்களுக்குள்ளாய், ஆயத்த நாட்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே அனைத்து காரியங்களிலும் தேவன் நீர் தலைமை எடுத்து நடத்தி, தேவன் நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவனை சந்திங்க சுவாமி. தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம் அப்பா. பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருந்து பிள்ளை பணிகளிலே நல்ல உயர்வுகளை தந்து தேவன் நீர் மேன்மை அடைய செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாகனத்திலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே திருச்சபையிலே அனைத்து ஆண்டவரே வயதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை நிறைவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அடிச்சன தேவன் ஆண்டவரே வயதான காலங்களில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்துங்கப்பா. தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே தேவ நீர் கூட இருக்கிறீர், பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நீர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவரே, அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் காணப்படட்டும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே கடந்த நாளிலும் தமக்கு அருமையான பிள்ளைகளை இழந்து காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் நீரே ஆறுதலும், நீரே தேர்தலுமாயிருந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருங்க சுவாமி. சகலவித ஆறுதல்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் திருப்தியாக்கி ஆண்டவரே அந்த இடத்திலே தேவன் நீர் ஆண்டவரே கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் பிள்ளை வாழ்க்கையிலே காணப்படட்டும். இன்னும் இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகளை முறித்து போட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே துரிதமாய் வந்து சேர்ந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே சிறுவர் ஞாயிறை நடத்த இருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தேவநீர் தொடர்ந்து கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம், வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அம்மா அவர்களை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி. எங்கள் அனைவருக்கும் ஏற்ற மன்னாவை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். இரண்டாம் வேத பகுதியாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள வசனங்களை கவனிப்போம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளை நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் தூஷிக்கப்படுவார்கள், நீங்களே மகிமைப்படுவீர்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்வனையாவது, அநியாயக்காரனாவது, தலையிட்டு கொல்லியாவது பாடுபடுகிறவர்களை கூட ஒருவர் கிறிஸ்துவானவருடைய
இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அதே நிமித்தம் தேவனுடைய மகிமை கடவன். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை அறிவிக்கிறேன். இந்த நாளிலே எஸ் ஜஸ்வின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 17ஆம் தேதி திருமதி சிந்து இமானுவேல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 21ஆம் தேதி திரு சுரேஷ் ஜேக்கப், திருமதி ரூத் தங்கசெல்வி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 22ஆம் தேதி திரு ராஜகுணாநிதி, திருமதி எட்வினா சாந்தி ஜபகுமாரி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, காலமெல்லாம் காத்தி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நிறைவாய் தந்து பிள்ளைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்களை தேவநீர் சந்தித்து படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல ஞானத்தை, புத்தி கூர்மையை தந்து தேவனை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, குறிப்பாக பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாங்க சுவாமி. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன், முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீயோனின் ஆசீர்வாதங்களை தேவநீர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தந்து தேவன் நீர் பிள்ளைய வாழ்விலே தேவநீர் தலைவராயிருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித்திரிந்த தேவன் தொடர்ந்து பிள்ளை வாழ்க்கையிலே நன்மைகளை தந்து கிருபைகளை, இரக்கங்களை தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவன் நீர் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு,
விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நாம் அனைவரும் எழுந்து நின்று சற்று நேரம் தேவனை துதிப்போம். எல்லோரும் சற்று நேரம் நமது தேவனை ஆராதிப்போமா? இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, நடத்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாம் நம் தேவனிடத்தில் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதில்லை. எல்லோரும் பாடுவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. இயேசு நமக்கூட இருப்பதால் நாம் எந்த ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துருக்கள் முன்னிலையில் நாம் தலையை உயர்த்துகிற தேவன் அவர். எல்லோரும் பாடுவோமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால்
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை, போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இப்போது கூட பார்த்து கூட கர்த்தரின் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்காதே மகனே மகளே. எல்லோரும் பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இப்போது கூட ஆவியானவர் நம்மில் ஊற்றப்பட வேண்டும் என்று கேட்போமா? எல்லோரும் பாடுவோமா? பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாள மூழ்கியே, நிச்சலாள மூழ்கியே. நேசரன்பின் மகிழ, நேசரன்பின் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தீர்த்திடும், எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இங்கே தேவை தேவா,
வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அது கூர்ந்தின் இரத்தத்தினால் நானேதினால் விசேஷித்தவன் ராஜா நானாதை தினம் யோசிப்பவன் தேவா நானேதினால் விசேஷித்தவன் ராஜா நானாதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால் எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால் சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை அணைத்தார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக நாம் அனைவரும் பேராயத்தின் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள ஏசப்பா, ஐஎம்எம் பணித்தள தேவைகள் நம் சபைகளில் உள்ள ஐஎம்எம் டீக்கன்மார்கள் கூடி ஜெபித்து பணித்தளங்களில் சென்று ஊழியம் செய்ய வாய்ப்புகள் ஏற்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மாதம் ஐஎம்எம் மிஷினரி ஆந்திரா தெலுங்கானா பணித்தளத்தில் ஊழியம் செய்யும் மிஷினரி ஜேம்ஸ் விக்டர் அவர்களுக்காக இங்குள்ள விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்று மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மாத மால்டோ பிள்ளைகள் டியூகோ மிஷன் பள்ளியில் படிக்கும் சாஜினி பகாடியா மற்றும் மது பகாடியாவிற்காக இவர்களது எதிர்கால இலட்சியம் நிறைவேறவும் இவர்களது குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மாத மக்களினம் சுமார் 3,80,000 மக்கள் தொகையும் 6% கிறிஸ்தவர்களும் 41 இசி திருச்சபைகளும் உள்ள சௌத்ரி இன மக்களுக்காக சௌத்ரி திருச்சபை வளர்ந்து பெருகிடவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
உங்கள் சபையின் மூலம் தாங்கப்படும் ஐஎம் மிஷனரிகள் மற்றும் வாழ்த்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனே கீழ்கண்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காக நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற தயவிற்காக நன்றி தகப்பனே. எசப்பா, ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் எசப்பா நீங்கள் எசப்பா அதுக்கு பதில் கொடுங்க தகப்பனே. நீங்களே ஏசப்பா ஒவ்வொரு ஊழியத்தையும் ஏசப்பா நீங்கள் அதை தாங்கி ஏசப்பா அதை நடத்துங்க தகப்பனே. நீங்களே மீதியான எல்லா காரியத்தையும் ஏசப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உட்காருவோம். நாம் அனைவரும் அமர்ந்த வண்ணமாக பாடல் எண் 267 மகிழ்வோம் மகிழ்வோம் தின அகமகிழ்வோம் என்ற பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதல
பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். Special song by our Sunday school kids.
Memory verse by Ephra. இப்போ வந்து ஒரு பைபிள் குவிஸ். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஒரு காரியம். நம்முடைய திருச்சபையில் இந்த நாளிலே நாம் சிறுவர் ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகிறோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் அனைத்து சிறுவர்களுக்கும் நம்முடைய ஒரு சிறிய ஒரு கிஃப்ட் ஒன்று ஞாபகமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் எழும்பி வாங்க, முன்னாடி வாங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய ஒரு வெகுமதி உங்களுக்கு கொடுக்குறோம். Sunday class playing. God bless you. God bless you. God bless you. Sarela vaanga. Hedrick. Papa. ஜூடா பரவாயில்ல, வாங்க அப்படியே நிற்குப்பா. ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துறேன். இந்தாங்கம்மா, தேங்க்யூ. அப்படியே இருங்க. எஃப்ரா வா, பா தம்பி. God bless you all. நல்லா படிங்க, சரிங்களா? God bless you all. God bless you. சரி, இப்போது நம்முடைய அது ஜூடா கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஜூடா அம்மா வாங்க. ஹேட்ரிக் பாமா சாக்லேட். ஜூடாக்கம்மா ஹாய். God bless you. இப்போது நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் மூலமாக ஆசிரியருடைய கொஞ்சம் உதவியோடு பிள்ளைகள் சில வேதாகம கேள்விகளை உங்களிடத்தில் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஆனாலும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கும் அவங்க பரிசுகள் வாங்கி வைத்திருக்கிறதாக சொன்னார்கள். ஆகவே இப்போது பிள்ளைகள் உங்களிடத்தில் அந்த கேள்விகளை கேட்பார்கள். அதில் ஒரே கேள்வி உடனுக்குடன் 2 பேர் பதில் சொன்னால் 10 கேள்வி தான் இருக்குது, சரிங்களா? 10 கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரே நபர் பதில் சொன்னால் 10 ப்ரைஸ் அவங்களுக்கு தான் போகும். இப்போ
இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணிவிடுங்க, உங்களுடைய உற்சாகத்தை நீங்கள் காட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். நன்றி. யாருக்கு தெரியுதோ முதல்ல கை தூக்கி பதில் சொல்லிடுங்க. சவுல் ராஜாவை அபிஷேகம் செய்த தீர்க்கதரிசி யார்? சாமுவேல். பாஸ்டர் அங்கிள் gift தர மாதிரி கேட்குறேன். அப்படியே வச்சுருங்க. பவுல் எழுதிய கடிதங்கள் எத்தனை? 13. பைபிளின் முதல் தீர்க்கதரிசி யார்? யோசிக்கிறீங்க. பைபிளின் முதல் தீர்க்கதரிசி. வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசி. ஆமா, வேதாகமத்தில் உள்ள முதல் தீர்க்கதரிசி யார்? வேதாகமத்தில் உள்ள முதல் தீர்க்கதரிசி யார்? ஐசாயா. இல்லையா? ஓகே. அம்மா அம்மா என்ன சொன்னாங்க? இல்லை 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 இல்லை, பின்னாடி சாமுவேல் சொன்னாங்க. ஞானி. நானே சொல்லிடுவா அப்போ. இல்லை, வெயிட் பண்ணுங்க. வில் கிவ் ஆப்ஷன். திருப்பி இன்னும் யாராவது முன்னாடி வரீங்களா? யாரம்மா? ஏனோக்கு. ஏன்? தேங்க்யூம்மா. யார் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை கண்டார்? எசேக்கியேல். கரெக்டுமா? தேங்க்யூம்மா. எருசலேம் ஆலயத்தை மறுசீரமைத்த ராஜா யார்? இன்னொரு தடவை கேளுங்கம்மா. எருசலேம் ஆலயத்தை மறுசீரமைத்த ராஜா யார்? எருசலேம் ஆலயத்தை மறுசீரமைத்த ராஜா யார்? ராஜா யார்? ஓசி. ஓகே, தேங்க்யூ. ஓசியா. சீமோனின் வலிமையின் ரகசியம் என்ன? முடி. யார் சொன்னதுமா? யார் சொன்னது? இல்ல, சரி. முடி. தேங்க்யூமா. ஆவியின் கனிகள் எதில் வருகிறது? நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க. கர்த்தருடைய சந்தோஷம் உங்கள் பலன் என்று யார் கூறினார்? கர்த்தருடைய சந்தோஷமே உங்கள் பலன் என்று யார் கூறினார்? God bless you. தாவீதின் நெருங்கிய தோழன் யார்? யோனத்தான். யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? கை யார் ஃபர்ஸ்ட் தூக்குனாமா? ஆனால் அம்மாவும் அங்கே பதில் ஒரே நேரத்தில் சொன்னாங்க. Who came first? ஏன்னா நான் கவனிக்கல. அம்மா வாங்கம்மா, நீங்கள் வாங்க. தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் Last ரொம்ப ஈஸி. question. யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு தான், அவங்க தான் ஆன்சர் சொல்லணும். கை தூக்குறவங்க தான். இயேசுவை காண மரத்தில் ஏறியவர் யார்? ஃபர்ஸ்ட்டுங்க. சகேயு. ஓகே,
சின்ன சின்ன கேள்விகள் தான். ஆனால் என்னென்னா ஜஸ்ட் இனி நான் வர நாட்களில் இன்னும் நிறைய குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தி சில காரியங்களை பண்ண இருக்கிறோம். குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். நம்முடைய திருச்சபையில் வருகிற டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 2வது ஓய்வு நாள் அன்றைக்கு இதே போல் இன்னொரு சிறுவர் ஞாயிறு நம்முடைய திருச்சபையிலே நடத்த இருக்கிறோம். அதற்கு இப்போது ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு என்னவென்றால், நமக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் அழைத்து வாருங்கள். குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வந்த பிள்ளைகளெல்லாம் அழைத்து வாருங்கள். அன்னைக்கு பப்பட் ஷோ மற்ற அனைத்து காரியங்களும் பிள்ளைகளுக்கு ஒரு குழுவினர் மூலமாக வந்து கடந்த ஆண்டிலே செய்து நிறைவேற்றினது போல இந்த ஆண்டிலேயும் அவர்கள் செய்து நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சொல்லப்போனால் பெரியவங்க கூட பின்னாடி இருந்து நம்ம பார்க்கலாம் ஊழியத்தை. எப்படி சிறுவர் ஊழியனா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பிஹைண்ட் த ஸ்டேஜ் எவ்வளோ காரியங்கள் அவங்க செய்கிறாங்கன்றத. ஆகவே நீங்கள் வர நாட்களில் நமக்கு அருமையான பிள்ளைகளுடைய நண்பர்கள் இருப்பாங்க ஸ்கூலில். பிள்ளைங்களுடைய நண்பர்களெல்லாம் நீங்கள் அதற்கு அழைத்து வரும்படி உங்கள் அனைவரும் மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் குறிப்பாக இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற நம்முடைய திருச்சபையின் விசுவாசி அம்மா அவர்கள், திருமதி எப்சி சாரா ஆபிரகாம் அம்மா அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் ஓய்வு நாள் பாடசாலை துறை சார்பாகவும் குறிப்பாக அம்மா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் அனைவரும் உற்சாகமாக கைதட்டுவோமா? ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் அன்போடு கரங்களை தட்டி அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது அம்மா அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடும் தியானத்தோடும் இருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். இன்றைக்கி ஆராதனை தொடக்கத்தில் இருந்து இம்மட்டும் ஆண்டவர் நம்மளை நல்லா வழி நடத்திருக்கிறார். ஆராதனை அழகாக முதல்ல வழிகாட்டிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு நன்றி. மற்றும் பிள்ளைகள் அழகாக வேத வாசனங்களை முதல் பாடம் 2ஆம் பாடம் சங்கீதம் எல்லாம் அழகாக வாசித்தாங்க. சின்ன வயசுலேயே நல்ல தைரியமாக நின்று வாசிக்க. அடுத்து துதி ஆராதனையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. துதி ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. கர்த்தர் மகிமையாக செயல்பட்டார். இப்பொழுதும் அடுத்து அந்த குயிஸும் கூட நல்லா இருந்தது. எல்லா பகுதிகளையும் நம்முடைய பிள்ளைங்க அழகாக செய்தாங்க. அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இன்னும் அவங்க எதிர்காலத்தில் பெரிய ஊழியக்காரங்களாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக மாற அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அநேக சிறு பிள்ளைகளை நம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இது குழந்தைகள் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் எதை ஆசரித்தோம்? சிறுவர் தினம், அதாவது சில்ட்ரன்ஸ் டே ஆசரித்தோம். அது யாருடைய நினைவாக ஆசரித்தோம்? ஜவஹர்லால் நேரு அவருடைய நினைவாக. ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப பிடித்தது எது? குழந்தைகளை பிடிக்கும். இன்னொன்று, ஜவஹர்லால் நேரு வாழ்ந்த காலத்தில் இங்கே நம்முடைய ஆலயத்தில் இருக்க நம்ம யாரும் கூட வாழலை. அவர் நமக்கு முன்னாடியே என்ன செய்துட்டார்? மரித்து போனார். ஆனாலும் அவரை சொன்ன உடனே குழந்தைகள் ஞாபகம் வரும். அடுத்தது இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். எது ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? ரோஸ். நீங்களாம் பார்த்தது இல்லையா படத்தில்? எல்லா படத்துலையும் அவர் கோட்டில் என்ன வச்சுருப்பாங்க? ஒரு ரோஸு வச்சுருப்பாங்க. இப்போது உன்னதப்பட்டு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னதப்பாட்டு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்களின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய அருமை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம், இன்னொரு இடத்துல எங்கேதியிலுள்ள மருதோன்றி பூங்கொத்தாய் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் மிகவும் இனிமையானவர், அழகானவர். சாரோன்கிறது என்னன்னா, மலையில் மேட்டு பகுதியில் உள்ள ஒரு இடம், ரொம்ப செழிப்பான இடம். அதில் வளர்கிற ரோஜா பூ எப்படி இருக்கும்னா பெரிதாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூ ரொம்ப வாசனை உள்ளது, விலை உயர்ந்த பூ கூட. எந்த பகுதியில், மேட்டு பகுதியில் அந்த பூ இருக்கிறதுனால எந்த பகுதியிலிருந்தால் அதை என்ன செய்யலாம்? ஈஸியாக பார்க்கலாம்.
நம்முடைய பாரத பிரதமருக்கும் அதாவது முன்னாள் பாரத பிரதமருக்கும் என்ன பிடிச்சது? இப்போ தான் சொன்னோம், ரோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம். ரோஸும் பிடிக்கும். அதே நேரத்தில் அவர் காலையில் எழுந்ததும் என்ன செய்வாராம், தன்னுடைய தோட்டத்துக்கு போய் ஒரு ரோஜா பூவை பறித்து தன்னுடைய கோட்டில் ஒவ்வொரு நாளும் அதை மாட்டிக்கொள்வார். அவருக்கு அது அவ்வளவு ரொம்ப பிடித்தமானது. அதுபோல் நம்முடைய இயேசுவும் இனிமையானவர், வாசமுள்ளவர். அதாவது இந்த சாரோனின் ரோஜா வந்து அதனுடைய இதழ்களெல்லாம் பார்த்தோன்னா செந்நிறமாக இருக்குது. இந்த மேட்டில் உள்ள இந்த செந்நிறமான இதழ்கள் வந்து நமக்கு எதை குறிப்பிடுதுன்னா, கல்வாரி மேட்டில் இயேசுவானவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை தான் குறிக்குது. அந்த இரத்தத்தை அப்படியே நமக்கு நினைவூட்டுது. அந்த செந்நிறமான இதழ்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி விசேஷமான குணங்கள் உள்ளது. அந்த இதழ்கள் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் நமக்காக சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் போட்டுக்குது. நமக்காக நம்முடைய பாவங்களை நீக்க அவர் எவ்வளவு தியாகமாக பலியானாருங்கிறத அது நமக்கு காட்டுது. அதுபோல் இன்னொரு பூவை பற்றி சொல்லியிருக்காங்க, லீலி புஷ்பம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லீலி புஷ்பம் என்ன கலரில் இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? லீலி புஷ்பம், லில்லி பூ, லீலி புஷ்பங்கிறது வெண்மை நிறமான மலர். இந்த வெண்மை நிறம் எதை குறிக்குதுன்னா பரிசுத்தத்தை தான் குறிக்குது. இயேசுவானவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தர்னு கேருபின் சேராபின்கள் எல்லாம் என்ன செய்து ஓயாமல் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்குது. இந்த அவருடைய வார்த்தை, எண்ணம், செயல் எல்லாத்துலேயுமே பரிசுத்தம். அவருடைய சிந்தனை எல்லாமே பரிசுத்தமாக இருக்குது. அந்த பரிசுத்த மலர் நம்மளையும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்மளை கூவி அழைக்குது. இந்த சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் எதற்கு நடுவில் காணப்படுதுன்னா உங்களுக்கு தெரியும். சாரோனின் ரோஜா, அதாவது ரோஜா மலரில் என்ன இருக்கும்? ரோஜா செடி உங்கள் வீடுகளில் ஒரு வேளை இருக்கலாம். அதில் என்ன இருக்கும்? முள்கள் இருக்கும். அந்த முள்கள்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இயேசுவானவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவரை சுற்றி சதுசேயரும் பரிசேயரும் வாழ்ந்தாங்களாம். அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவர் இயேசுவானவர் என்ன செய்கிறாரு, என்ன போதிக்கிறாரு, என்ன செயல் செய்கிறாரு, அதில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்களாம். முள் போல் அவரை குத்திக்கொண்டே இருப்பாங்க. அந்த அவ்வளவு மோசமான ஆட்கள் மத்தியில் அவர் வாழ்ந்தாலும் தம்முடைய பரிசுத்தத்தை காண்பித்து கொண்டே இருக்கிறாரு. அதுபோல் இந்த உலகத்தில் நமக்கும் என்ன இருக்கணும்னா, பாடுகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், அந்த சாரோனின் ரோஜாவாக லீலி புஷ்மா இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம இந்த உலகத்திலையும் வாசம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும். இதுதான் இன்னைக்கு நான் இந்த சின்ன பிள்ளைங்களோட ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். மற்றபடி இயேசுவின் பிள்ளைகள் நம்ம வந்து எல்லாருமே, பெரியவங்க எல்லாருமே நம்முடைய பரம தகப்பன் இயேசுவுக்கு பிள்ளைகள். அதனால் நம்ம எல்லாருக்கும் கூட இது ஒரு ஞாயிறு. இந்த ஞாயிற்றில் நம்ம வந்து ஒரு சின்ன செய்தியை தியானிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் வந்து இந்த நாளில் என்ன செய்தியை தியானிக்கலாம்னு நினைத்திருக்கிறோன்னா, நீதிமானுக்கு ஏன் கஷ்டம், துன்மார்க்கன் ஏன் வாழ்ந்து செழித்திருக்கிறான். நீதிமான், நம்முடைய வேதாகமத்தில் சில நீதிமான்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏன் மற்ற துன்மார்க்கர்கள் வாழ்ந்து செழித்திருக்கிறாங்கங்கிறத பற்றி ஒரு சிலவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்முடைய முற்பிதாக்கள் யாரெல்லாம்? முற்பிதாக்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? படிச்சிருப்பீங்கள்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சரி, இந்த யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 13? 13 தான். அங்கே ஒரு பெண் பிள்ளை இருந்ததுனால. சரி, நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 12 குமாரர்கள் இருக்கிறாங்க, குமாரத்தி ஒருத்தர். அந்த 12ல் யோசேப்பு எத்தனாவது? 12 பிள்ளைகளில் யோசேப்பு எத்தனாவது? 11வது. யோசேப்புக்கு யார் இருந்தா? ஒரு தம்பியும் இருக்காங்க. தம்பிக்கு பேர் என்னன்னு தெரியுமா? பென்யாமின். சரி, இந்த 12 பிள்ளைகளில் யோசேப்பு தான் எப்படி இருக்காருன்னா, அதிக பாடுகள் படுறாரு. சின்ன வயசுல இருந்தே அதிகமான வேதனைகளுக்குள்ள நடந்து வருகிறாரு. அவருடைய சகோதரர் யாருமே அந்த விதமான பாடுகளை பட்ட மாதிரி நம்ம என்ன செய்யலை, வேதத்தில் வாசிக்கலை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி,
இந்த இதில் வந்து அவங்க அப்பா வந்து அவனை ஆடு மேய்க்கிற அவனுடைய சகோதரர்களை போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த வரத்தையும் கொடுத்துருந்தாரு. இது அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அது என்னன்னா, சொப்பனம் காண்கிற வரம் இருக்குது. சொப்பனத்தை காணவும் அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்கிற வரத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. ஏன் கொடுத்துருந்தாரு? யோசேப்பு வந்து கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறாரு, அதனால அப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அப்பா வந்து அவருக்கு ரொம்ப அன்பாக, ஏன்னா வயதான காலத்தில் யோசேப்பு பிறந்ததுனால மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்காத ஒரு விசேஷித்தமான அங்கியை கொடுத்துருக்காரு. என்ன அங்கின்னா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த என்ன பலவர்ண அங்கி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த பலவர்ண அங்கியை வந்து அவன் எனக்கு வேணும்னு சொல்லி அப்பா கிட்ட டம்பிடித்தோன்னு வாங்கலை, அவங்க அப்பாவே கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு அவன் சொன்ன மாதிரி இல்லை. ஆனாலும் அந்த அங்கிய நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் அவன் மேலே என்ன செய்தாங்க? பொறாமையோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த நாட்களில் இந்த அப்பா வந்து என்ன சொல்கிறாரு? சகோதரர்கள்லாம் தூரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்காங்க, நீ போய் அவங்கள பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பும்போது அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறாருன்னா, யோசேப்பு அவங்களுடைய சகோதரர்களை பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது தூரத்தில் அந்த சகோதரர்கள் அவங்கள கண்டு பொறாமை கொள்கிறாங்க. ஒரு சதியை ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணி அவனை நம்ம எப்படியாவது பக்கத்தில் வரும்போது என்ன செய்திருவோம்? கொலை செய்திருவோன்னு ஆலோசனை பண்ணுறாங்க. அதில் ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவருடைய ஆலோசனையின்படி அவனை கொல்லாமல் அவனுடைய அந்த பலவர்ண அங்கியை கலட்டிட்டு என்ன செய்திடுறாங்கன்னா, ஒரு பெரிய குழியில் அவனை கீழே போட்டுடுறாங்க. அந்த குழியில் என்ன இல்லாமல் இருந்துச்சான்? தண்ணீர் இல்லாமல் வெறும் குழியாக இருந்தது என்று பார்க்குறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சகோதரருடைய ஆலோசனையின்படி என்ன செய்கிறாங்க? அவனை எடுத்து எகிப்துக்கு போகிற மீதியானியருடைய வியாபாரிகளிடத்தில் விற்று போடுறாங்க. எவ்வளவுக்கு விற்று போட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 20 வெள்ளிக்காசுக்கு வெற்றி போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பல உபத்திரவங்களில் யோசேப்பு கடந்து வர்றாரு. எகிப்துக்கு போன பிறகு அந்த உபத்திரவம் அவரை விடலை. அங்கேயும் போய் போத்திபார்ங்கிற ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போதும் அவருக்கு ஒரு அநியாயமாக ஒரு பட்டம் சூடப்படுது. அவர் செய்யாத தப்புக்காக விபச்சாரக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் சூட்டப்பட்டு எங்கே போகிறாருன்னா, சிறைச்சாலைக்கு போகிறாரு. சிறைச்சாலையில் ஏறக்குறைய ஒரு 13 ஆண்டுகள் அங்கே வந்து பல பாடுகளை படுறாரு. அந்த பாடுகளை பற்றியும் சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் 18வது வசனம். சங்கீதம் 105:18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்புடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்குறாங்க. அவன் பிராணன் எங்கே அடைபட்டு கிடந்து தான்? இரும்பில் அடைபட்டு கிடந்தது. சின்ன வயதிலேயே இத்தகைய பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறாரு. இன்னும் சங்கீதம் 119:71 பார்ப்போம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த வசனத்தில் எவ்வளவோ உபத்திரவம். அந்த யோசேப்பு வந்து சின்ன வயதிலேயே அடுத்த தேசத்தில் போய் எவ்வளவோ உபத்திரவப்படுகிறாரு. அதனால் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, உம்முடைய பிரமாணங்களை, ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறான். அடுத்து இன்னும் ஒரு பகுதியில் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே யோசேப்பு பல நுகங்களை சுமக்க வேண்டியதாக இருந்தது. யோசேப்பு இதே மாதிரி ஆண்டவர் புடமிட்டு பல பாடுகளை கடந்து வர்றாரு. கடைசியில் அவருடைய முடிவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். எகிப்திலேயே பெரிய அதிகாரியாக ஆண்டவர் அவரை என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறாரு. அவருடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குன்னா ரொம்ப மகிமை உள்ளதாக இருக்குது. யோசேப்பு கூட மற்ற 11 சகோதரர்களுக்கும் இத்தகைய பாடுகளும் இல்லை, இத்தகைய உயர்ச்சியும், அதாவது உயர்த்தப்படவும் இல்லை. அப்போ நம்ம கடைசியில் பார்த்தோன்னா ஆதியாகமத்தில் 50வது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா,
யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் கூட பேசுகிறத நம்ம பார்ப்போம். 50:20. அப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு என்ன செய்ய நினச்சிங்க? தீமை செய்ய தான் நினச்சிங்க. குழியில் எடுத்து போட்டிங்க, எகிப்துக்கு போகிற வியாபாரிகள்கிட்ட விட்டு போட்டிங்க, தீமையாகத்தான் நினச்சிங்க. ஆனால் கர்த்தர் அதை என்னதான் மாற்றிட்டாரு? நன்மையாக மாற்றியிருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள மன்னிக்கிறாரு. அப்போ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பல கேள்விகள் வரலாம். ஏன் துன்மார்க்கர் வாழ்ந்துருக்கிறாங்க, அதே மாதிரி நீதிமான் நம்ம நல்ல கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் அப்படின்லாம் வரும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்ம அந்த நேரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒவ்வொன்றையாக நம்ம சிந்திக்கணும். தாவீது வாழ்க்கையில் என்ன நடந்தது அதை சிந்திக்கணும். இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்துவனுடைய சாயலில் நம்ம உள்ளத்தில் உருவாகும். முடிவில் நம்ம என்ன செய்வோம்னா மகிமையான கிறிஸ்துவனுடைய முகத்தை தரிசிப்போம். நமக்கு இந்த பாடுகள் நடக்கும்போது அந்த பாடுகளுடைய அகோரத்தை மட்டும் நம்ம பார்க்காம அந்த பாடுகளில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற முடிவை தான் யோசிக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல முடிவை தருவார்னு நம்பிக்கையோடு காத்திருந்தோன்னா அந்த பரலோகத்தில் உள்ள மகிமையை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் சிருஷ்டிக்க 6 நாட்கள் ஆனது. ஒவ்வொரு நாளுமே அங்கே எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னா சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு நாள்லையுமே சாயங்காலமும் வருது, விடியற்காலமும் ஆகுது. அப்போ சாயங்காலம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சாயங்காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு விடியற்காலம் இருக்கும். சங்கீதம் 30வது சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நம்முடைய வாழ்க்கையும் கூட சாயங்காலங்கள், அதான் அழுகை தங்கக்கூடிய சாயங்காலமும் வரும், அதே மாதிரி களிப்புண்டாகக்கூடிய விடியற்காலமும் வரும். கர்த்தர் ஒவ்வொரு சாயங்காலத்தையும் தான் கர்த்தர் முடிய செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விடியற்காலத்தை உதிக்க செய்கிறவரும் நம்முடைய தேவன்தான். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மேல உதிக்கும் போது நமக்கு எதுதான் உண்டாகும்னா தெய்வீக மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான விடியற்காலம் உண்டுன்னு நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கணும். வெளிப்படுத்தல் 22:16 பின்பகுதியில் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22:16, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரம், விடியலை தருகிறவர் நம்முடைய தேவன்தான். அப்போ ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போதும் முதல்ல என்ன நடக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, பின்னால் என்ன நடக்க போகுதுங்கிறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம வேதாகமத்தில் முதல்ல பார்க்கும்போது காயின் பலி செலுத்தினான். ஃபஸ்ட்டு பலி செலுத்தினது காயின். அந்த பலியை கர்த்தர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. அதுக்கு பிறகு ஆபேல் பலி செலுத்துகிறான். அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கீகரிக்கிறார். அதுபோல் பாகால் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆனால் அங்கே அக்கினி என்ன செய்யலை? இறங்கி வரல. ஆனால் எலியா தீர்க்கதரிசி கூப்பிடும்போது அந்த பலிபீடத்தில் அக்கினி வந்து என்ன செய்யுது? இறங்குது. அப்போ முதல்ல நடக்கிறத நம்ம பார்த்து சோர்வு அடையக்கூடாது. முடிவில் பொறுமையாக இருந்து முடிவில் ஆண்டவர் தருகிற நன்மைகளை பார்க்கணும். அதுபோல் இஸ்ரேல் ராஜாக்களில் முதல் ராஜா யார்? சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா வந்து ஒரு கொடியவனாக இருந்தான். அவனுடைய மரணம் வந்து ரொம்ப மோசமானதாக இருந்து அதற்கு பின்னால் அரசாண்ட தாவீது ஒரு நல்ல ராஜா தான். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருந்து அவருடைய மரணம் கூட மகிமை உள்ளதாக தான் இருந்துச்சு. இதுபோல் நம்ம வந்து நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய துன்மார்க்கரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமப்பட்டுக்கிட்டு ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கே, நான் நீதிமான ஆண்டவரை தேடுறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் துன்பம்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. யானைக்கு ஒரு காலம் இருந்தால் எதுக்கும் ஒரு காலம் இருக்குது, பூனைக்கும் ஒரு காலம் இருக்குது. அதை நம்ம வந்து வேத வசனத்தில் வேறு மாதிரி பார்க்கலாம். 1 பேதுரு 5:6 பார்ப்போம்.
அதனால் நம்ம ஏற்ற காலத்தில் கர்த்தர் தான் நம்மளை உயர்த்தணும். கர்த்தர் தான் இந்த பாடுகளை ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை பூரா அவர் அனுமதிக்க போகிறதில்ல, நம்மளை உயர்த்த போகிறார்னு சொல்லி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். நீதிமான்களை சோதித்து அறிகிறதுக்கு கர்த்தர் தான் பாடுகளையும் சோதனைகளையும் அனுப்புகிறாரு. கர்த்தர் தான் பாடுகளை சோதனைகள்லாம் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறாரு. சில நேரங்களில் நமக்கு நிறைய பாடுகள் வரும், நிறைய அடுக்கடுக்காக துன்பம் வரும். அப்போ நம்ம கூட இருந்தவங்களே நம்மளை பற்றி பேசுவாங்க, இவங்க என்ன தப்பு செய்தாங்க, அந்தரங்கத்தில் ஏதோ கடவுளுக்கு பிரியம் இல்லாத பாவத்தை செய்ததுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள், ஆண்டவர் இவரை சோதிக்கிறாருன்னு நம்மளை பார்த்து மற்றவங்க பேசலாம். ஆனாலும் அதை ஆண்டவர் தான் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்ற பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். யோபுவை நம்ம பார்த்தோன்னா, யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிநேகிதர்கள், அவனுக்கு கஷ்டங்கள் வரும்போது அவனுடைய சிநேகிதர்கள்லாம் கூடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை மோசமாகத்தான் பேசுகிறாங்க, உன்னால தான் உனக்கு இந்த உபத்திரவம்னு சொல்லி பேசுகிறாங்க. சாத்தான் கூட யோபு 1ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். இப்போ யோபு சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் அவனை ஆசீர்வதித்ததுனால தான் அவன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனை கொஞ்சம் சோதித்து பாருங்க, அப்போ அவன் உத்தமத்தில் நடக்கிறானா பின்வாங்குறானா பார்ப்போன்னு சொல்லி சாத்தான் யாருக்கிட்ட, கர்த்தர்கிட்ட வாதிடுகிறான். அப்போ ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனையில் கூட யோபு எப்படி இருக்கிறாரு, உறுதியாக நிற்கிறாரு, தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகலை. அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறதையும் நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3, 4வது வசனத்தை நம்ம பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 3, 4 வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அப்போ நமக்கு பரீட்சைங்கிறது உபத்திரவங்கள் தான். இந்த உபத்திரவங்களில் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருந்தால் தான் அதை சந்தோஷமாக எண்ண வேண்டும். பொறுமையாக இருந்து அடுத்தது ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கூடாது. அப்போ எத்தகைய உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்ததை கர்த்தர் நமக்கு நல்ல முடிவை தருவார்னு சொல்லி பொறுமையோட காத்திருக்கணும். இதில் இப்போ யோபு சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறாரு. யோபு 23:10 நம்ம பார்க்குறோம். யோபு இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன். முன்பெல்லாம் நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு போகணும்னா அந்த கடைகளுக்கு போவோம், பொற்கொள்ளர்கள் அப்போ அங்கே என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது என்ன செய்வாங்க, அந்த தீயில இட்டு அதை சுத்திகரிப்பாங்க. ஏன் சுத்திகரிக்காங்கன்னா அதில் உள்ள அழுக்கு களிம்பு எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நல்லா சுத்திகரித்துக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் அவங்க சுத்திகரிக்காங்கன்னா அதில் அந்த பொற்கொள்ளனுடைய முகம் தெரியணும், அது வரைக்கும் அதை என்ன செய்கிறாங்களாம், சுத்திகரிக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய தேவனும் கூட நம்ம சுத்திகரித்துக்கிட்டே இருக்கிறாரு. எது வரைக்கும் நம்மளை சுத்திகரிக்காருன்னா அவருடைய சாயல் நம்முடைய ஆத்மாவில் தெரிகிற வரைக்கும் அவர் நம்மளை சுத்திகரிக்கிறாரு. அப்படி சுத்திகரிக்கிறது சோதனைங்கிற புகையில் நம்மளை அனுமதித்து நம்மளை சுத்திகரிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சுத்திகரிக்கும் போது நம்ம பொறுமையாக காத்திருந்தோன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். இந்த மாதிரி உத்தமத்தில் நம்ம நடக்க முடியும். இந்த உபத்திரவத்தில் சிலர் அதில் பின்வாங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் அதில் பொறுமையாக காத்திருந்து
திடப்பட்டு தைரியமாக அவங்க வந்து முடிவை பற்றி கொள்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆத்மாவிலையும் பலன் கிடைக்குது. அவர்களுடைய எல்லா குணாதிசயங்களில் சுபாவத்தில் எல்லாத்துலேயும் ஒரு இனிமையான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க எல்லா சோதனைகளையும் முடித்த பிறகு யோபுவை போல புடமிடப்பட்ட ஒரு பொண்ணு போல விளங்குறாங்க. கர்த்தர் அவர்களை பொன்னாக மாற்றுகிறாரு. அடுத்து இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் அனுப்பப்படுது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வருது. அதாவது நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கூட தேவனுடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்துது. அதாவது இந்த மாதிரி பாடுகள் வரும்போது எப்படி கடவுளுடைய நாமம் மகிமைப்படலான்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு தேவன்ற பிள்ளை தனக்கு அந்த பாடு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா பொறுமையாக இருந்து அதில் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாளில் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை மாற்றுகிறார். மாற்றின பிறகு அந்த பிள்ளை ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சாட்சி சொல்கிறார். அந்த சாட்சி சொல்லும்போது தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யுது? மகிமைப்படுது. கர்த்தர் ஒருவர் தான் கனத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவர். அவரை ஒருவரை தான் நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவர் தான் அவருடைய நாமத்தை நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து நம்மளை மீட்டு ரட்சித்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பாடு உண்டு. உலகத்தில் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் பாடுன்னு கிடையாது. எல்லாருக்குமே உலகத்தில் வாழுகிற எல்லாருக்குமே பாடு உண்டு. இந்த உலகம் வந்து சாத்தானால் உண்டானதுனால அந்த சாத்தானுக்குள்ளே கிடக்கிறதுனால உலகத்தில் இல்லை எல்லாருக்கும் பாடு இருக்குது. அதாவது சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லா மனுஷருக்கும் ஒவ்வொரு விதவிதமான உபத்திரவங்கள் வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாடுகளில் நெருக்கங்களில் கர்த்தரும் கூட அவனோட நொறுக்கப்படுகிறார். ஏசாயா 63 அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அப்போ நம்முடைய நெருக்கம், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக யார் யார் இருக்குமோ, நமக்கு எப்போல்லாம் நெருக்க வருதோ அப்போமோ நம்ம தேவன் நமக்காக நெருக்கப்படுகிறார். அந்த தூதன், சமூகத்தின் தூதனானவர் அந்த பாடுகளிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். அப்போ ஆண்டவர் தான் இந்த எல்லா பாடுகள்லையும் உபத்திரவங்கள்லையும் தூக்கி சுமந்து வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம எல்லா பாடுகள் வரும்போதும் அந்த முடிவை எண்ணி நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். ஆண்டவர் அதை நமக்கு வெற்றியாய் முடிய செய்வார். நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லாவற்றையும் ஆளுகிறவர், சகல ஆளுகையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அவர் சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்கிறார். அவர் நம்ம பொறுப்படுத்திருக்கிறார். எல்லா சோதனைகள்லையும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது எல்லா பாடுகளையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க அவர் எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்வோம்? உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்கிறாரு. நம்முடைய பாடுகளில் துன்பங்களில் வேத புத்தகத்தில் உள்ள யோசேப்பினுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். தாவீதினுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். யோபினுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு எல்லா பாடுகளையும் நீக்கி நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சிறிய செய்தியை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அம்மா அவர்களுக்கு திருச்சபையாக ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் மூலமாக
துறை சார்பாக, போதகர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அம்மாவுடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து செபித்துக் கொள்வோம். ஐயாவுடைய ஊழியத்திற்காகவும் நாம் செபித்துக் கொள்வோம். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். முதலாவது, நம்முடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு மட்டுமில்லாமல் அதற்கு பின்னாக இருந்து செயல்பட்ட ஆசிரியர் அவர்களுக்கும், குறிப்பாக பிரிசில்லா அவர்களுக்கும், சகோதரி பிரிசில்லா அவர்களுக்கும் திருச்சபையாக போதகர் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே அறிவிப்பு கொடுத்தேன். இந்த வாரம் நமது திருச்சபையிலே ஓய்வு நாள் பாடசாலை ஞாயிறாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்தேன். குறிப்பாக அதை பொறுப்பெடுத்து, குறிப்பாக திருமதி ரூத் அம்மா அவருடைய இடத்திலே சூழ்நிலை நிமித்தமாய் அவர்கள் வரலை என்றாலும் அவர்களுடைய இடத்திலே இருந்து அதை பொறுப்போடு குறிப்பாக செய்து நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு நேற்று தினத்தில் மாலையில் ஏறத்தாழ ஒரு 7:30 மணிலிருந்து ஏறத்தாழ இரவு 10:30 மணி வரைக்கும் பிள்ளைங்க இங்கே தான் இருந்தாங்க. நல்ல ஆலோசனை கொடுத்து, குறிப்பாக ரொம்ப முக்கியம், பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆவல் என்னென்னா, நம்முடைய பிள்ளைங்க எப்போ முன்னாடி வந்து பழகுறாங்களோ அப்போ தான் அவங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் போயிடும். ஏன்னா இந்த இடத்துல நான் சிந்தித்து பார்த்தேன். குறிப்பாக நான் 12வது படிக்கிறது வரைக்கும் நான் முன்னாடி நின்று பேச பயந்தவன் தான் நான். ஆனால் அதன் பின்பு தான் என்ன பண்ணினாங்க, என்னுடைய பிரின்சிபல் இன்னும் இருக்கிறாங்க, என்னிடத்துல கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உன்னுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய பணிகள் ஊழிய பணியாக இருந்தாலும் முன்னாடி நின்று வருவதற்கு உன்னுடைய மனது என்ன பண்ணலை, இடம் கொடுக்கலை. எனக்கு எப்போதும் ஒரு காரியம் என்னென்னா, எப்போதும் பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த சிறுவர் ஞாயிறு, சிறுவர் நிகழ்ச்சிகள்னு வந்தால் அவங்க தான் பொறுப்பாக நடத்தணும். ஓய்வு நாள் பாடசாலைன்னா அவங்க தான் பொறுப்பாக நடத்தணும். வாலிபர் துறைனா அவங்க தான் பொறுப்பாக நடத்தணும். பெண்கள் ஐக்கியம்னா அவங்க தான் பொறுப்பாக நடத்தணும். ஆண்கள் ஐக்கியம்னா அவர்கள் தான் என்ன பண்ணணும், பொறுப்பாக நடத்தணும். குறிப்பாக இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், வருகிற 30ஆம் தேதியிலிருந்து நம்முடைய கரங்களில் நோட்டீஸுகள் பெற்றிருப்பீர்கள். குறிப்பாக அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வருகிற 30ஆம் தேதியிலிருந்து வாலிபர் துறை ஆரம்பிக்க இருக்கிறது, பண்டிகை கால சிறப்பு நிகழ்ச்சிகள். ஆகவே நீங்கள் அதற்கு, வாலிபர்கள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் வருகிற அந்த 30ஆம் தேதியிலே வாலிபர்கள் அனைவரும் நீங்கள் முன்பாக வந்து இதே போல ஆராதனையை நடத்தி, அன்றைய நாளிலே நம்முடைய அருகாமையில் இருக்கிற நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஐயா அவர்கள் தான் திரு ஜோஷுவா அருள் சிங் ஐயா அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக முதலாவது ஓய்வு நாள், அதாவது குறிப்பாக திருவிருந்து ஆராதனையாக இருந்தாலும் அவர்களும் நம்முடைய திருச்சபையின் நம்முடைய விசுவாசிதான். குறிப்பாக திரு ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆண்கள் ஐக்கியம் ஞாயிறாக நாம் அதை அனுசரிக்க இருக்கிறோம். குறிப்பாக அதன் பின்பு சிறுவர் ஞாயிறு மீண்டும் வருகிறார்கள். பிள்ளைகள் மீண்டும் அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். குறிப்பாக நடனங்கள், மற்ற காரியங்களை நீங்கள் நிகழ்த்துவதற்கு குறிப்பாக நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். 14ஆம் தேதியும் சரி. அது மாத்திரமல்ல, குறிப்பாக கிறிஸ்மஸ் மரவிழா நிகழ்ச்சிகளோடு என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகள். அதாவது நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, சரிங்களா? இருக்கிற பிள்ளைகளை வைத்து என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை, இருக்கிற பிள்ளைகளை வைத்து முன்னாடி கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த ஊக்குவிப்பது மிக மிக அவசியம். ஆகவே அதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆசிரியர்கள், இரு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் அதற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊக்குவிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த வருட இறுதியிலே முன்னாள் பிரதம பேராயர் ஐயா அவர்கள் நம்மத்திலே வர இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். சில முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், கேரல் ரவுண்ட்ஸ் உங்களுடைய இல்லங்களிலே வருகிறோம். ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் 2 நாட்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். குறிப்பாக எந்த நாட்கள் என்றால், குறிப்பாக 7ஆம் தேதி, அதாவது 3ஆம் நாளும், அதோடு குறிப்பாக
4வது நாள் 13ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் மற்றும் 20ஆம் தேதி 20ஆம் தேதியும் 3 நாட்களுக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக 30ஆம் தேதி எந்த இல்லத்தில் உங்களுடைய அதாவது இரவு கேரல் ரவுண்ட்ஸில் யாராவது ஒருவர் இல்லத்தில் நீங்கள் ஆகாரம் அதாவது டிஃபன் நீங்கள் ஏதாவது ஆயத்தம் பண்ணினீர்கள் என்றால் அது ஏதுவாக இருக்கும். அதற்கு நீங்கள் முன் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை போதகரிடத்திலே தெரிவிப்பீர்களேயானால் அது ஏதுவாக இருக்கும். குறிப்பாக 30ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இதை மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஒத்துழைப்பு, இதே போல் நம்முடைய சிறுவர் நிகழ்ச்சி அன்றுக்கு பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் விருந்து நாம் கொடுக்க பிரயாசப்படுகிறோம். ஆகவே நம்முடைய திருச்சபையிலே யாராவது ஆண்டவருடைய மனதிலே உங்களுக்கு ஏவினார் என்றால் அன்பின் விருந்து கொடுப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். என்றைக்கு என்றால் குறிப்பாக 14ஆம் தேதி, குறிப்பாக டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சிறுவர் ஞாயிறு அன்றைக்கு குறிப்பாக திரு பிராங்க்லின் மற்றும் குழுவினர் வர இருக்கிறார்கள். அன்றைக்கு காலையிலே ஆராதனை மற்றும் நான் சொன்னவனமாக பப்பட் ஷோ மற்ற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மதியத்திற்கு பிறகு உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் பிள்ளைகளுக்கு கேம்ஸ் மற்றும் பப்பட் ஷோ எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்கள், வேதாகமத்தின் அடிப்படையிலேயும் மற்றும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் வண்ணத்திலும் நடத்த இருக்கிறார்கள். அந்த நாளிலே பிள்ளைகளுக்கு ஆகாரம் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆகவே கடந்த வருடம் நாம் அதை செய்தோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கீத பவனிக்கான பாடல்கள் பயிற்சி வருகிற நாட்களிலே உங்களுக்கு தெரிவித்து அறிவித்து நடத்தப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு மனதிலே கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் எதுவும் நடைபெறாது. சனிக்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்கிற பாடகர் பயிற்சி வழக்கமான நேரத்திலே நடைபெறும். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏல பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் மற்றும் பிரியாணி பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கும்படி நீங்கள் மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அறிவித்தபடி கடந்த வாரங்களிலே அறிவித்தபடி வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை பாடல்களை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நடைபெறும். இன்று குறிப்பாக இசை பயிற்சி சரியாக 3 மணி முதல் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு குறிப்பாக அநேக பிள்ளைகள் வருகிறீர்கள். இன்னும் உங்களுக்கு அருகாமையிலே தெரிந்த பிள்ளைகள் யாராவது இருப்பார்களேயானால் நீங்கள் அவர்களையும் இந்த இசை பயிற்சிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நமது ஆலயத்திலே வைத்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அறிவித்தபடி அனைத்து ஐக்கியங்களும் அந்த சிறப்பு ஆராதனைகளை நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் முன் வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற 30ஆம் தேதி வாலிபர் ஐக்கியத்தின் மூலமாக பிள்ளைகள் ஸ்பான்சர்லாம் வாங்கி அநேக காரியங்களை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே வாலிபர் துறைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பாகவே பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி அன்பாய் கேட்கொள்கிறேன். என்னால் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. வருகிற நாட்களில் எதிர்கால தூண்களாய் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மீண்டும் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், நன்றியினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 420வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசுதே என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். தாரொளி வீச
பிரகாரலோகில் ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஒளி வீசுவோம். மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம். இயேசுவை பார்க்க ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்காய் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்காய் ஒளி வீசுவோம். உலகின் மாயிருள் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசுவோம். சிறு தீபம் போல இருள் நீக்கவே அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இப்போது நமது ஓய்வு நாள் பாடசாலையின் பிள்ளைகள் யாராவது ஒருவர் செபிக்கும்படி, இறுதியாக போதகர் செபித்து நிறைவு செய்வார். ஆசிரியர் செபிக்கும்படி அன்பாக. அன்புள்ள இயேசப்பா, இந்த ஆராதனை இயேசப்பா சிறுவர் ஞாயிறாக இயேசப்பா அனுசரிக்க பாராட்டி கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனே உடைய பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே உடைய ஊழியத்தை ஏசப்பா நிறைவேற்ற ஏசப்பா நீங்க கொடுத்த தயவிற்காக கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இன்னும் கூட ஏசப்பா நிறைய ஆத்மாக்கள் ஏசப்பா இந்த ஆலயத்திற்கு வரும்படியாக ஏசப்பா நான் உங்களுக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஏசப்பா இன்னும் கூட ராஜா இந்த ஆலயத்துக்கு வந்து இன்னைக்கு ஆராதனைகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் தகப்பனே நீங்க பேர் பேராய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ ஏசப்பா அதை பெற்று செல்லும்படியாக தகப்பனே நீங்க அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஏசப்பா இன்னும் வரை தடைப்பட்ட மக்களையும் தகப்பனே நீங்க வருவம் ஆராதனை ஏசப்பா கூட்டி வாருங்க தகப்பனே. ஏசப்பா இன்னும் கூட ஏசப்பா வர்ற காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தகப்பனே நீங்கள் நல்ல விதமாக தகப்பனே நடத்தி கொடுக்க ஏசப்பா கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களுடைய பிரசன்னம் ஏசப்பா முழுவதுமாக ஏசப்பா நிரம்பி காணப்பட தகப்பனே நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமீன். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்தியின் மூலமாய் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பொழுது தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை தரிப்பிப்பார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொன்னவனமாய் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே சோதனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து ஆண்டவரே எவ்வளவு பாடுகளை வேதனைகளை சகித்த கர்த்தர் ஆண்டவரே, எப்போதும் சோதனையின் மத்தியிலே உம்மை நாங்கள் முன்பாக நிறுத்தி கொண்டு நாங்கள் சோதனையை மேற்கொள்ள தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை பலத்தை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையின் அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவநீர் ஆசிர்வதிங்க. காரணமாய் இருக்கிற ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம். ஆசிரியர்களை தேவநீர் ஆசிர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். தேவன் நீர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் குறிப்பாக நமது திருச்சபையின் சிறு பிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.